ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று நாம் இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவது, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்வது, அதே போல் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த ஆலய வழிபாடுகளை செய்வதோடு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை என்று சொல்லப்படுகின்ற வடதிசை நோக்கி இந்த நவக்கிரகத்திலே வியாழ பகவான் அமர்ந்திருப்பார். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் மலர்களாலே பூமாலை தொடுத்து இவ்வாறு வழிபாடு செய்வது, கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரும். இப்போ பொதுவாக இந்த வியாழ சுகம் நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு, ஒரு சுப காரியங்களில் ஈடுபடுவதற்கு, நமக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பேச வேண்டும், அது தொடர்பாக ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் சொல்லுவார்கள், இப்போது வியாழ சுகம் பத்தாது, வியாழ சுகம் வரட்டும், கல்யாண பேச்சு எடுத்துக்கொள்ளுவோம் என்று இந்த வியாழ பகவான் வாழ்விலே அனைத்தையும் கொடுக்கின்றவர். குரு ஆகிய அந்த வியாழ பகவான் நல்ல இடத்தை பார்க்கின்ற பொழுது, பார்வை நல்லதாக இருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்குமா? குரு பார்க்க கோடி நன்மை. நல்ல பார்வை, குருவினுடைய பார்வை நமக்கு வருகின்ற பொழுது அந்த குருவினுடைய சிறப்பும் பெருமையும் நம் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற பொழுது, குரு நல்ல இடத்திலே இருந்து நல்ல பார்வையை பார்க்கின்ற பொழுது நமக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் என்றால் இந்த வியாழ சுகம் வந்ததும் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள். அவ்வாறு அந்த திருமணங்கள் செய்யப்படுகின்ற பொழுது நாம் இந்த ஜாதகங்களை எல்லாம் பரிவர்த்தனம் பண்ணுவது, ஜாதக பொருத்தங்களை பார்த்து கொள்வார்கள். நாள் எடுக்கின்ற பொழுது நாம் இதையெல்லாம் மறந்துவிட்டு விடுமுறை நாள் வேணும், உறவுகள் வர வேண்டும், மண்டபம் கிடைக்க வேண்டும், எனவே ஒரு விடுமுறை நாளாக நாள் பாருங்கள் என்று சொல்லுவோம். அதுதான் பொதுவாக எல்லா பெற்றோர்களுமே செய்கின்ற தவறு. விடுமுறை நாளிலே திருமணம் செய்வதென்பது அல்ல. அதுவும் கண்டிப்பாக சனிக்கிழமையிலே கல்யாணமே பண்ணப்படாது. ஆனால் எல்லோரும் சனிக்கிழமை நாள் எடுத்தாங்கோ, அப்போ வாரவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் நின்று போகக்கூடியதாக இருக்கும் என்று எண்ணுகிறோமே தவிர, அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த நாள் பொருத்தமாக இருக்கிறதா, இந்த நட்சத்திரம் நல்லதாக அமைந்திருக்கிறதா? திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். எவ்வளவோ விஷயத்தை யோசிக்கிற நாம் இந்த திருமணத்துக்கு முகூர்த்தம் எடுக்கப்படுகின்ற பொழுது இவற்றை சிந்திக்க தவறிவிடுகிறோம். நல்ல நாள் எடுக்க வேண்டும். ஜென்மம் ஜென்மாந்திரம் ஜென்மத்ரயம் பார்க்க வேண்டும். அந்த
மணமகனோ மணமகளோ அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடாது, 10வது நட்சத்திரம் வரக்கூடாது, 19ஆம் நட்சத்திரம் வரக்கூடாது. இவையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை விடுத்து நமக்கு விடுமுறை நாள் என்று பார்க்கிற பொழுது தவறான நாளிலே இந்த திருமணத்தை செய்துவிட்டு பிறகு குடும்பத்திலே சங்கடங்கள் வருகின்ற பொழுது நாம் இந்த சோதிடத்தையும் சாஸ்திரங்களையும் விதிமுறைகளையும் தவறாக எண்ணிக்கொள்வோம். எனவே எல்லா பெற்றோர்களும் மனதிலே எண்ண வேண்டும், இந்த பிள்ளைகளுக்குரிய முகூர்த்தத்தை எடுக்க வேண்டுமே தவிர நமக்கு வசதிக்காக, உறவுகள் வர வேண்டும் என்ற வசதிக்காக விடுமுறை நாள் என்று முகூர்த்தங்கள் எடுக்காதீர்கள் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.